अस्सलाम वालेकुम वेलकम टू सासा's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். மில்க் கேக் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம பால் அல்வான்னு சொல்லி கடையில் வாங்குவோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, டபுள் கலர்லாம் வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இதில் 2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பேக்கெட் பால் எடுத்திருக்கேன், பசும்பால் எடுக்கல. பசும்பால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பேக்கெட் பால் எடுக்கும்போது குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். பேக்கெட் பால் நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அந்த பால் எடுத்துக்கோங்க. அப்போ நிறையாவும் கிடைக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் திக்கான பாத்திரம் எடுக்கல அப்படின்னா இந்த ஸ்வீட் செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும், நிறைய வேஸ்ட்டும் ஆகும், நிறைய வேலையும் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திக்கான பாத்திரமே எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து பொங்கி வரணும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சைட்லேயும் ஆடையும் எடுத்து இந்த பால்லே கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்வீட் செய்யும்போது பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பக்கத்தில் வேறு வேலை பார்த்துட்டு கூட இந்த ஸ்வீட் செய்யலாம். நான் இன்றைக்கி 2 லிட்டர் அளவுக்கு பாலில் செய்யணும் இல்லையா, நீங்கள் 1 லிட்டர் இல்லைனா 6 லிட்டர் அளவுக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி தான் செய்கிறேன். இந்த பால் வந்து பாதி ஆகணும். நீங்கள் சிம்மில் வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் ஃபுல் வச்சு தான் பண்ணுறேன், அதனால் கலந்து விட்டே இருக்கேன். இந்த பால் பாதி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், பால் வந்து பாதி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆடை விழுந்திருக்கு பாருங்கள். நான் பேக்கரியில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக திரியாக மணலாக இருக்கும் இல்லையா, அது காரணம் என்னென்னா அந்த பாலை வந்து லைட்டாக திரி வைப்பாங்க. ரொம்ப திரிஞ்சு போச்சுன்னா அது வந்து பன்னீர் மாதிரி ஆயிரும். அப்படின்னு நமக்கு தேவையில்லை, லைட்டாக திரியாக ஆகணும். அதுக்காக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 2 லிட்டர் அளவுக்கே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். ஒயிட் வினிகர் எடுத்திருக்கீங்க, அதை சேர்க்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் தான் அதில் சேர்க்கணும். வினிகர் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். இது நல்லா கலந்து விடலாம். பால் வந்து திரிஞ்செல்லாம் வராதுங்க. இப்போது லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும், அப்படியே மணலாக வந்து நிற்கும். இது நல்லா கலந்து விடலாம். இப்போ அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது. இதுக்கப்புறம் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 2 லிட்டர் அளவுக்கு 150 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிரும். கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், தண்ணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், திக்காயிருச்சு. இப்போது இந்த மாதிரி பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்படி வரும்போது கையிலலாம் கொஞ்சம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். கையிலலாம் தெரிக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அப்போயும் நீங்கள் சைடில் போகிற அடையும் எடுத்து விட்டே இருங்க. இங்கே பாருங்கள், பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பால்கோவா மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ பால்கோவா மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இந்த டைமில் நம்ம பால் அல்வா சேர்க்க போகிறோம். அதனால் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். நார்மல் ஸ்பூனில் நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அதே ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யை நல்லா கலந்து விடுங்க. இப்போது நான் ஒரு சின்ன கரண்டியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது நல்லா கலந்து விடணும், அதனால் சின்ன கரண்டியாக எடுத்திருக்கேன். நான் பால்கோ செய்கிறோம் அப்படின்னா நெய் சேர்க்காமல் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம பால் அல்வா செய்கிறோம், அதனால் அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. நான் கலந்து விட மாதிரி கலந்து விடுங்க. கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஃபுல்லையோ மீடியம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு கலர் வந்துடும், டேஸ்ட் வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே மணலாக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்ததுக்கும் எப்போதுக்கும் நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே நம்ம பால்கோ ஆனதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஃபுல்லில் வைக்கவே கூடாது. சிம்மில் வச்சு தான் அந்த கலர் கொண்டு வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தட்டு இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு கேக் டின் தான், லூஃப் பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சமப்படுத்தணும். இப்போ பார்க்கும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆனது தெரியும். மூடி உள்ள பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக கலர் வந்திருக்கும். நான் மூடி இல்லாத பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். சமப்படுத்தியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டர்க்கி டவல் வச்சு கவர் பண்ண போகிறோம். அப்படியே உள்ளே வந்து ஹீட் வந்து மெயின்டைன் ஆகி இன்னும் வந்து வெந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஒரு டர்க்கி டவல் எடுத்திருக்கேன், 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இதில் நம்ம செஞ்ச டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சு அப்படியே இதை நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே உடனே பண்ணணுங்க, அது ரொம்ப முக்கியம். டக்கு டக்குன்னு பண்ணலாம், அது சூடு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து சூட்லேயே எல்லாமே பண்ணணுங்க. கவர் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு வெயிட் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே இதை வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 10 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது திறந்து பார்க்கவே கூடாது, இது அப்படியே சூடு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம வந்து கிச்சனில் ஏதாவது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இந்த டர்க்கி டவல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்துட்டேன். இதை நம்ம டீமோல் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே டீமோல் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். ரொம்பலாம் சூடு பண்ண வேணாம், லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்டாக தான் சூடு பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டீமோல் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். கலர் பாருங்கள், அப்படியே டபுள் கலர் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்யும் போது காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. பாதி கூட வரல எனக்கு. இதே இது எனக்கு வந்து 3 கிலோ அளவுக்கு கிடச்சிச்சுங்க. 2 லிட்டர் பாலில் எனக்கு 3 கிலோ அளவுக்கு பால் அல்வா கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஆனால் நடுவில் நல்லா கலர் வந்துருந்துச்சு. எனக்கு ஃபோட்டோவில் நல்லா இருந்துச்சு, ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலரு. ஆனால் வந்து டபுள் கலர் செம்மையாக வந்துருந்துச்சுங்க. பாருங்கள், டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே மணலாக செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.